ஸ்ருதி, எனக்கு பிரேக்கப் ஆகி 6 months ஆச்சு. ஆனால் இன்னும் அதுலேருந்து நான் வெளியில் வர முடியல. என் லைஃப் இப்படியே போயிடணும் ஒரு பயம். அப்போ தான் ஒரு சின்ன கம்பெனியில் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாப் கிடச்சிது. வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் தான். ஆனால் நான் டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு. நம்ம லைஃப் ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இன்டர்வியூக்கு போனப்போ நான் நினச்ச மாதிரியே நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்போ தான் அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்க்கவே முரட மாதிரி இருந்தான். அப்போ தெரியல அவன் தான் என்னோடய லைஃபோட ஹாப்பினஸ்னு. ஆஃபீஸில் எப்போவுமே அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். ஒர்க் பார்த்துட்டு மெயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தால் யூடியூப் ஓப்பன் பண்ணி கார்ஸு பைக்ஸ்னு ரிவ்யூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஆஃபீஸில் அவங்க டைம் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கிளைண்ட் ப்ளேஸில் தான் இருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் அவனை பார்ப்பேன். அவன் டீமில் மொத்தம் 4 பேர், 3 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் தான் டீனா. ரொம்ப நல்ல பொண்ணு, எப்போவுமே ஷேர் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்பாள். அன்றைக்கி தான் என்னோடய செகண்ட் வீக் அந்த ஆஃபீஸில். டீனா ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கூட ப்ராப்ளம்னு அழுதுகிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்போ தான் லேண்ட்லைன்லேருந்து ஒரு ஃபோன். ஆஃபீஸில் யாருமே இல்லை அந்த டைம். உடனே நான் வேகமாக போய் அந்த ஃபோனை எடுத்தேன். ஹலோ அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்லேருந்து, ஸ்ருதி, நான் கார்த்திக் பேசுகிறேன். டீனா கிட்ட ஒரு ஃபைல் சென்ட் பண்ண சொன்னேன், கொஞ்சம் சீக்கிரம் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ். நானும் ஓகே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். நான் கார்த்திக், டீனாக்கு தெரியும், நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நானும் டீனா கிட்ட வந்துட்டு, டீனா, கார்த்திக்னு யாரும் ஃபோன் பண்ணாங்க, உன்னை ஏதோ ஃபைல் சென்ட் பண்ண சொன்னாங்களா, கொஞ்சம் என்னன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டேன். டீனா உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், அது ரொம்ப அர்ஜென்ட்டான ஃபைலு, இப்போ என்ன பண்ணுறது, நான் ப்ரிப்பேர் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாயிட்டா. நான் டீனா கிட்ட, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்த 10 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன். டீனா என்னை பார்த்து, நீ போய் எடு அப்படின்னு சொன்னான். நானும் கார்த்திக் தான், இன்னும் ஃபைல் வரல, எவ்வளோ நேரம், நான் ஆல்ரெடி மார்னிங்கே நான் டீனா கிட்ட சொல்லியிருந்தேன், ஏன் இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க, இல்லைன்னா ஃபோனை டீனா கிட்ட கொடுங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசினாரு. நான் அப்படியே டீனாவை பார்த்தேன். டீனா சைகையிலேயே, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொன்னான். கார்த்திக்கோட வாய்ஸ்லேயே தெரிஞ்சு அவர் ரொம்ப கோபமாக இருக்காருன்னு. அதனால இந்த எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் நானும், அவங்க ஃபைல் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க கார்த்திக், நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டேன். டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. பட் ஃபோனை வச்சதுக்கப்புறம் தான் எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. நான் போய் டீனா கிட்ட, டீனா ஃபைல் ரெடியாக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டேன். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது வேணும்னு சொன்னதும் எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸா? நான் வேறு ஃபைல் சென்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. இப்போ நான் ஃபைல் ரெடி பண்ணலன்னு சொன்னால் பயங்கரமாக கத்துவார் டீனா, அதான் நான் அப்படி சொல்லிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன். டீனாவும் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரத்தில் என்னோட ஃபோனும் ரிங் ஆச்சு. யாருன்னு பார்த்தா எங்கள் அப்பா. ஹலோ ஸ்ருதி, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னார். நான் எந்த பதிலும் பேசலை. எங்கள் அப்பாவும் அமைதியாக இருந்தார் ஒரு நிமிஷம். சரிங்கப்பா, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த காதல், கல்யாணம் இதுலெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஆல்ரெடி என்னோட மொத்த நம்பிக்கையும் நான் இழந்துட்டேன். பழசெல்லாம் அப்பப்போ நினைவுகளில் வந்து ரொம்ப சாகடிச்சிச்சு. அப்படியே அமைதியாக டேபிள்லேயே படுத்து நான் தூங்கிட்டேன். திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு எட்டி பார்த்தா கார் வேகமாக உள்ளே வந்துச்சு. யார் காரில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த முரட்டு பையன் கார்லேருந்து இறங்கி என்னையே பார்த்துட்டு நடந்து வந்தான். எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. கோவமாகவே என்கிட்ட வந்துட்டு, ஸ்ருதி, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி தேவையில்லாமல் போய் சொன்னீங்க, உங்களால் கிளைண்ட் கிட்ட பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு, எனக்கு ஃபைல் இன்னும் அனுப்பவே இல்லை, ஆனால் நீங்கள் ஃபைல் அனுப்பிச்சிட்டான்னு சொல்கிறீங்க, இப்போ டீனா கிட்ட கேட்டால் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு ஒரே அழுக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன விளையாட்டா? உங்கள் விளையாட்டெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் வேண்டாம். நான் கார்த்திக் கேட்டேன், சாரி கார்த்திக், எல்லாமே என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி நான் சாரி கேட்டேன். உடனே அவர், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ஸ்ருதி அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் வந்தார். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நேருக்கு நேர்
என்னோட கண்கள் அவரை பார்த்துச்சு. முதல் தடவை அவரோட மூச்சு காத்து என் மேலே பட்டுச்சு. இங்கிருந்து தான் என்னோட புது சாப்டர் ஸ்டார்ட் ஆனுச்சு.